தலைப்பு: நாகா குவெஸ்ட் கிறிஸ்டல் மீட்பு. படி 1. விஸ்பர்ஸ் ஆஃப் எதெரியாஸ் லாஸ் சர்மாத்ரிஷா என்ற பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட தேலர்குமார். தொலைதூர நாடுகளில் பல வருட பயிற்சிக்கு பிறகு சமர்லோக் திரும்புகிறார். துடிப்பான நகரம் அவரது வெற்றிகரமான வருகையை கொண்டாடுகிறது. ஆனால் தேலர்குமார் ஒரு அமைதியற்ற ஒளியை உணர்கிறார். ஒரு பண்டைய தீர்க்கதரி சனத்தால் வழிநடத்தப்பட்ட அவர் தனது புதிய சக்திகளின் ஆதாரமான எதெரியாவின் கிறிஸ்டல் திருடப்பட்டதை கண்டுபிடித்தார். கிறிஸ்டல் காணாமல் போனதால் பேய் பிடித்த தேலர்குமார் புத்திசாலித்தனமான எல்டோரியா முனிவருடன் ஆலோசனை நடத்துகிறார். அவர் கிறிஸ்டலின் எதிரொலிகளை கேட்கக்கூடிய ஒரு மறைக்கப்பட்ட மண்டலத்தின் இருப்பை வெளிப்படுத்துகிறார். உறுதியாக தேலர்குமார் இந்த மாய பரிமாணத்திற்கு ஆபத்தான பயணத்தை தொடங்குகிறார். அவர் இயற்கையான நிலப்பரப்புகளில் செல்லும்போது மற்றும் ஸ்பெக்ட்ரல் பாதுகாவலர் களை சந்திக்கும் போது தெலர் குமார் முதல் சோதனையை நோக்கி அவரை வழிநடத்தும் மெல்லிய கிசுகிசுக்களை கேட்க தொடங்குகிறார். கிறிஸ்டலின் ஆற்றல் பலவீனமடைந்தாலும் அவருக்குள் எதிரொலிக்கிறது. அவர் தனது உறுதியை சவால் செய்யும் மாயைகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்கிறார். இது முன்னால் இருக்கும் பெரிய பணிகளுக்கு முன்னோடியாகும். மறைந்திருக்கும் மண்டலத்தின் ஆழத்தில் தெலர்குமார் கிறிஸ்டலின் சக்தியை பயன்படுத்த முற்படும் ஒரு தீய சக்தியை குறிக்கும் பண்டைய கல்வெட்டு களை கண்டுபிடித்தார். அவசரம் தீவிரமடைவதால் ஏதெரியாவின் இழப்பின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணரவும் இந்த நாகா தேடலில் தனக்கு காத்திருக்கும் வரவிருக்கும் சவால்களுக்கு தன்னை தகுதியானவர் என்று நிரூபிக்கவும் தேலர்குமார் புறப்படுகிறார். படி 2. டெம்பிள் ஆஃப் விஸ்பர்ஸ் மாயமான கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்ட தேலர்குமார் சமர்லோக்கின் அடர்ந்த காடுகளின் மையத்தில் மறைந்திருக்கும் புனிதமான விஸ்பர்ஸ் கோயிலுக்கு வருகிறார். மந்திரங்களால் மறைக்கப்பட்ட கோயில் ஸ்படிகத்தின் ஆற்றலுடன் இணைந்தவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகிறது. அதன் பழங்கால மண்டபங்களுக்குள் தெலர்குமார் முதல் பாதுகாவலரை சந்திக்கிறார். லிரியோத் என்ற நிறமாலை நிறுவனம். லிரியத் அவரது சுறுசுறுப்பு மற்றும் உறுதியை சோதித்து தேலர்குமாரின் சொந்த இதயத்தில் உள்ள போராட்டங்களை பிரதிபலிக்கும் மாயைகளை உருவாக்குகிறார். இந்த மாயைகளை அவர் கடக்கும்போது கிறிஸ்டலின் அதிர்வு வலுவடைகிறது. தெலர்குமாரின் நெகிழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட லிரியத் எலிமெண்டல் நெக்சஸுடன் கிறிஸ்டலின் தொடர்பை பற்றிய பண்டைய அறிவை வழங்குகிறார். அடிப்படை சக்திகளின் ஒருங்கிணைப்பு கிறிஸ்டலின் திருடினால் தொந்தரவு செய்யப்பட்டுள்ளது. இது சமர்லோக்கில் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. எலிமெண்டல் நெக்சஸை மீட்டெடுக்கவும் தனது முழு சக்தியை மீண்டும் பெறவும் தேலர்குமார் தனித்துவமான பகுதிகள் முழுவதும் சிதறிய 3 அடிப்படை கலைப்பொருட்களை தேட வேண்டும். அடிப்படை குழப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முற்படும் நீடித்த நிழல்கள் குறித்து லிரியோத் எச்சரிக்கிறார். தெலர்குமார் இந்த தேடலை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்டலின் திருடப்பட்ட சாரத்தை மீட்டெடுப்பதாகவும் வரவிருக்கும் அழிவில் இருந்து சமர்லோக்கை பாதுகாப்பதாகவும் சபதம் செய்கிறார். அவர் விஸ்பர்ஸ் கோவிலை விட்டு வெளியேறும் போது கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் தெளிவாக வளர்ந்து செபிரியா சாம்ராஜ்யத்தில் மறைந்திருக்கும் முதல் அடிப்படை கலைப்பொருளை நோக்கி அவரை வழிநடத்துகிறது. நாகா தேடுதல் தீவிரமடைகிறது. மேலும் அவரது சக்திகளை மீட்டெடுக்க தெலர்குமாரின் பயணம் வேகம் பெறுகிறது. படி 3. ஜெபிரியன் செஃபிர் தெலார்குமார் ஜெபிரியாவின் இயற்கை மண்டலத்திற்குள் நுழைகிறார். அங்கு சுழலும் காற்று முதல் தனிம கலைப்பொருளின் ரகசியங்களை எடுத்துச் செல்கிறது. காற்று மாய நீரோட்டங்களால் தடிமனாக உள்ளது. மேலும் பழங்கால இடிபாடுகள் விரும்பத்தக்க விண்ஸ்டோனுக்கு மறைந்திருக்கும் பாதையை வெளிப்படுத்துகின்றன. இது காற்றின் சாரத்தால் நிரப்பப்பட்ட ஒரு படிகமாகும். வான்வழி சவால்களை கடந்து குறும்புக்கார காற்று ஆவிகளை எதிர்கொண்டு தெலர்குமார் கிறிஸ்டலின் கிசுகிசுகளின் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறார். செபிரியன் செஃபிர் ஒரு சக்தி வாய்ந்த அடிப்படை பாதுகாவலர். மிதக்கும் தளங்கள் மற்றும் கடுமையான புயல்களுக்கு மத்தியில் ஒரு மூச்சடைக்கக்கூடிய சண்டையில் காற்றின் மீது தனது தேர்ச்சியை சோதிக்கிறார். தேலர்குமார் வெற்றி பெறுகையில் அவர் காற்றாலையை உரிமை கொண்டாடுகிறார். ஏதெரியன் ஆற்றலின் எழுச்சியை உணர்ந்தார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் தீவிரமடைந்து அலைகளுக்கு அடியில் மூழ்கியிருக்கும் அக்வாரி என் அபிஸ் என்ற அடுத்த அடிப்படை மண்டலத்தை நோக்கி அவரை வழிநடத்துகிறது. இருப்பினும் ஒரு நிழலான இருப்பு மீட்டெடுக்கப்பட்ட சக்திக்கு ஈர்க்கப்பட்டு பின்னணியில் பதுங்கியிருக்கிறது. அதன் கெட்ட நோக்கங்கள் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளன. இப்போது காற்றாலையுடன் ஆயுதம் ஏந்திய தேலர்குமார் நாகா தேடுதலின் அடுத்த அத்தியாயத்தை அவிழ்த்து சமர்லோக்கை ஆக்கிரமிக்கும் இருளில் இருந்து பாதுகாக்கும் உறுதியுடன் கும்பத்தின் ஆழத்தில் மூழ்க தயாராகிறார். படி 4. கும்பம் அபிஸ் தெலர்குமார் ஸ்படிகத்தின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்ட கும்பத்தின் ஆழமான ஆழத்தில் இறங்குகிறார். நீருக்கடியில் உள்ள பகுதி நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் புதிரான ஆவிகளால் பாதுகாக்கப்பட்ட பவள அமைப்புகளின் பண்டைய நகரத்தை வெளிப்படுத்துகிறது.
இரண்டாவது அடிப்படை கலைப்பொருளான டைட் ஸ்டோனை அடைய தெலர்குமார் சுறுசுறுப்பு மற்றும் மூச்சு கட்டுப்பாடு ஆகிய இரண்டிலும் சவால்களை எதிர்கொள்கிறார். அபிஸ் சிக்கலான நீருக்கடியில் பிரமைகள் வழியாக செல்ல அவரது திறனை சோதிக்கிறது. குறும்புக்கார மெர்ஃபோக் மூலம் அமைக்கப்படும் பொறிகளை தவிர்க்கிறது மற்றும் பிரம்மாண்டமான கடல் பாம்புகளின் பிடியிலிருந்து தப்பிக்கிறது. நகரின் மையப்பகுதியை அடைந்ததும் தெலர்குமார் டைட்ஸ்டோனின் காவலாளியான செரந்தியாவை சந்திக்கிறார். செரந்தியா நீர் மற்றும் நீரோட்டங்களின் மயக்கும் நடனத்தில் அவருக்கு சவால் விடுகிறார். அவருடைய தகவமைப்பு மற்றும் நீர்வாழ் ஆற்றலுடனான தொடர்பை சோதிக்கிறார். தேலர்குமாரின் உறுதிப்பாடு மேலோங்குகிறது, மேலும் அவருக்குள் நீர் மற்றும் காற்றின் இணக்கமான சமநிலையை உணர்ந்த அவர் டைட்ஸ்டோனை கோருகிறார். ஆயினும் கூட அவர் கும்ப படுகுழியில் இருந்து வெளிவரு கையில் ஒரு அச்சுறுத்தலான இருப்பு தரிக்கிறது. புத்துயிர் பெற்ற அடிப்படை ஆற்றலுக்கு ஈர்க்கப்பட்ட ஒரு இருண்ட சக்தி. இப்போது வின்ஸ்டோன் மற்றும் டைட்ஸ்டோனை பயன்படுத்தும் தெலர்குமார் எலிமெண்டல் நெக்சஸை மீட்டெடுப்பதற்கான தேடலானது புதிய சக்தியை பயன்படுத்த முற்படும் ஒரு பழங்கால தீமைக்கு எதிரான ஒரு பந்தயமாகும் என்பதை உணர்ந்தார். நாகா தேடுதல் தீவிரமடைகிறது, மேலும் வரவிருக்கும் மோதலின் எதிரொலிகள் சமர்லோக்கின் நீரோட்டங்கள் மூலம் எதிரொலிக்கின்றன. படி 5. பைரோகிளாஸ்மிக் பினாக்கிள். வின்ஸ்டோன் மற்றும் டைட்ஸ்டோன் மூலம் சக்தி பெற்ற தேலர்குமார் வெப்பம் மற்றும் உருகிய நிலப்பரப்புகளின் சாம்ராஜ்யமான பைரோகிளாஸ்மிக் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள். செயலில் உள்ள எரிமலையின் இதயத்தில் மறைந்திருக்கும் ஃப்ளேம்ஹார்ட் என்ற மூன்றாவது அடிப்படை கலைப்பொருளை நோக்கி அவரை வழிநடத்துகின்றன. துரோகமான எரிமலை குழம்புகளை வழிசெலுத்துவது மற்றும் உமிழும் உயிரினங்களை எதிர்த்து போராடுவது. தெலர்குமாரின் பின்னடைவு சோதிக்கப்படுகிறது. அவர் உச்சத்தின் உமிழும் சரிவுகளில் ஏறும்போது அவர் ஃப்ளேம் ஹார்ட்டின் காவலாளியான எம்பெரியனை சந்திக்கிறார். ஒரு வலிமைமிக்க ஃபீனிக்ஸ் எம்பெரியன் அவரை உருகிய நீரோடைகள் மற்றும் வெடிக்கும் கீசர்களுக்கு இடையே ஒரு சண்டைக்கு சவால் விடுகிறார். அடிப்படை கலைப்பொருட்களில் தேலர்குமாரின் தேர்ச்சி கடுமையான வெப்பத்தை தாங்கி தீப்பிழம்புகளின் சக்தியை பயன்படுத்துகிறது. போர் கடுமையானது, ஆனால் அவர் வெற்றியாளராக வெளிவருகிறார். ஃப்ளேம்ஹார்ட் உரிமை கோரினார் மற்றும் 3 அடிப்படை கலைப்பொருட்களை முடித்தார். ஃப்ளேம்ஹார்ட் கையில் இருப்பதால் கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் ஒரு எச்சரிக்கையை எதிரொலிக்கின்றன. எலிமெண்டல் நெக்சஸை பாதுகாக்கும் பண்டைய முத்திரைகள் பலவீனம் அடைகின்றன, மேலும் தீய சக்தி வலுவடைகிறது. இப்போது காற்று, நீர் மற்றும் நெருப்பின் சக்தியுடன் ஆயுதம் ஏந்திய தேலர்குமார் நாகா தேடுதலின் இறுதி கட்டத்திற்கு தன்னை தானே தயார்படுத்திக் கொள்கிறார். சமர்லோக்கின் விதி சமநிலையில் தொங்குகிறது. அவர் தரியும் இருளை எதிர்கொள்ளவும் நாகவலோக்காவாக தனது விதியை நிறைவேற்றவும் தயாராகிறார். படி 6. நிழல்களின் ஒருங்கிணைப்பு. வின்ஸ்டோன், டைட்ஸ்டோன் மற்றும் ஃப்ளேம்ஹார்ட் ஆகியவற்றை பயன்படுத்திய தேலர்குமார் எலிமெண்டல் நெக்சஸின் வாசலில் நிற்கிறார். இது காற்று, நீர் மற்றும் நெருப்பின் ஆற்றல்கள் ஒன்றிணைக்கும் ஒரு புனிதமான இணைப்பாகும். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் நெக்சஸை திறக்க அவருக்கு வழிகாட்டுகின்றன, ஆனால் மீட்டெடுக்கப்பட்ட சக்தியால் ஈர்க்கப்பட்ட தீய சக்தி அதன் இறுதி தாக்குதலை தொடங்குகிறது. நெக்சஸை திறக்க தேலர்குமார் அடிப்படை கலை பொருட்களை பயன்படுத்தும் போது நிழலான போக்குகள் வெளிப்பட்டு ஒன்றிணைவதை சிதைக்க முயல்கின்றன. ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிரான போர் தனிமங்கள் மீதான அவரது புதிய தேர்ச்சியை சோதிக்கிறது. ஒரு உச்சக்கட்ட போராட்டத்தில் தீலர்குமார் தளராத உறுதியுடன் தீய சக்தியை தடுக்கிறார். எலிமெண்டல் நெக்சஸ் பதிலளிக்கிறது, ஒரு புத்திசாலி தனமான ஒளியை பரப்புகிறது. இது நிழல்களை அகற்றி மென்மையான சமநிலையை மீட்டெடுக்கிறது. கிறிஸ்டலின் ஆற்றல் நெக்சஸ் உடன் பின்னிப்பிணைந்து தெலர்குமாரின் வலிமையை அதன் உச்சத்திற்கு பெருக்குகிறது. வெற்றி பெற்ற நாகாவலோக்கா, தெலர்குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து வெளிவருகிறார்கள். ஆனால் உண்மையான சவால் முன்னால் உள்ளது. ஷேடோபேன் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால அமைப்பாக இப்போது வெளிப்படுத்தப்பட்ட தீய சக்தி சமர்லோக்கின் ஆழத்தில் பின்வாங்குகிறது, திரும்புவதாக உறுதியளிக்கிறது. சமர்லோக்கை பாதுகாக்கும் பொறுப்பில் சுமத்தப்பட்ட தெலர்குமார் ஷேடோபேனின் தோற்றத்தை வெளிக்கொணரவும் அதன் மீள் எழுச்சியை தடுக்கவும் ஒரு புதிய தேடலை தொடங்குகிறார். ஷேடோபேனின் தலைவிதியை மூடுவதற்கு திறவுகோல் வைத்திருக்கும் மறந்துபோன தீர்க்கதரிசனத்தை கிறிஸ்டல் கிசுகிசுக்கிறது. நாகா தேடுதல் தொடர்கிறது. தெலர்குமாரின் பயணம் மரபு, தியாகம் மற்றும் சமர்லோக்கின் நீடித்த ஆவி ஆகியவற்றின் சரித்திரமாக பரிணமிக்கிறது. படி 7. தீர்க்கதரிசனம் வெளியிடப்பட்டது. எலிமெண்டல் நெக்சஸ் ஒருங்கிணைப்புக்கு பிறகு ஷேடோபேனின் எழுச்சியை முன்னறிவிக்கும் மறக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தை அவிழ்க்க தெலர்குமார் சமர்லோக்கின் பழங்கால காப்பகங்களை ஆராய்கிறார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் அவரை எல்டர்டேட்டின் மறைக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் ஒரு பண்டைய பார்வையாளரிடம் வழிநடத்துகின்றன. பார்வையாளரான அலோரியா
ஷேடோபேனின் தோற்றம் மறக்கப்பட்ட பேரரசுகளின் யுகத்திற்கு முந்தையது என்பதை வெளிப்படுத்துகிறது. அங்கு ஒரு அதிகார வெறி கொண்ட மந்திரவாதி எலிமெண்டல் நெக்சஸின் மீது ஆதிக்கம் செலுத்த முயன்றார். ஐலோரியா ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தெலர்குமாரின் விதி தீர்க்கதரிசனத்துடன் சிக்கலானதாக பிணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது தொடர்பை புரிந்துகொள்வதன் மூலம் மட்டுமே அவர் ஷேடோபேனை நிரந்தரமாக வெல்ல முடியும். அலோரியாவின் தரிசனங்களால் வழிநடத்தப்பட்ட தெலர்குமார் காலத்தின் இழைகளை பாதுகாக்கும் ஒரு மாய கலைப்பொருளான குரோனோ லாக்கை மீட்டெடுப்பதற்கான தேடலை தொடங்குகிறார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் தற்காலிக முரண்பாடுகள் மற்றும் வரலாற்றின் கட்டமைப்பை சரிசெய்ய வேண்டியதன் அவசியத்தை எதிரொலிக்கின்றன. தேலர்குமார் காலப்போக்கில் பிளவுகளை கடந்து செல்லும் போது முக்கிய தருணங்களின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறார். அவர் தனது உறுதியை சோதிக்கும் தற்காலிக பாதுகாவலர்களை எதிர்கொள்கிறார். ஒவ்வொரு வெற்றியும் அவரை குரோனோ லாக்கிற்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. ஆனால் ஷேடோபேனின் நீடித்த செல்வாக்கு காலத்தின் சாராம்சத்தை கையாளுகிறது. தேலர்குமாரின் தேடலை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. காலத்தின் தாழ்வாரங்கள் வழியாக நாகாவின் பயணம் ஷேடோபேனின் தீய சூழ்ச்சி களுக்கு எதிரான பந்தயமாக மாறுகிறது. கிறிஸ்டல் மற்றும் அடிப்படை கலை பொருட்களின் ஞானத்தால் ஆயுதம் ஏந்திய தெலர்குமார் விதிக்கப்பட்ட மோதலை மீண்டும் எழுதவும் சமர்லோக்கின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உறுதியுடன் முன்னோக்கி அழுத்துகிறார். படி 8 டெம்போரல் ரெக்கனிங். தேலர் குமார் அடிப்படை கலைப்பொருட்களை பயன்படுத்துகிறார் மற்றும் ஸ்படிகத்தின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்படுகிறார். காலத்தின் துணி அவிழ்க்கும் இடமான தற்காலிக பிளவுகளின் இதயத்தை அடைகிறார். இங்கே அவர் டெம்போரல் கார்டியனை எதிர்கொள்கிறார். இது மழுப்பலான குரோனோலாக்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. டெம்போரல் கார்டியன் யுகங்களை கடந்த ஒரு நிறமாலை காரணம் மற்றும் விளைவு பற்றிய அவரது புரிதலை சவால் செய்யும் சோதனைகளுக்கு தேலர்குமாரை உட்படுத்துகிறது. கடந்த கால மற்றும் எதிர்கால தரிசனங்களுக்கிடையில் தெலர்குமாரின் பின்னடைவு சோதிக்கப்படுகிறது. மேலும் அவர் தனது பயணத்தின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் நிழல்பேன் அச்சுறுத்தலையும் பற்றிய நுண்ணறிவை பெறுகிறார். சோதனைகளை முறியடித்ததும் டெம்போரல் கார்டியன் தெலர்குமாரிடம் குரோனோலா கால ஓட்டத்தை கையாளும் படிக விசையை ஒப்படைக்கிறார். இந்த கலைப்பொருளுடன் ஆயுதம் ஏந்திய தெலர்குமார் உடைந்த காலக்கெடு வழியாக ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறார். ஷேடோபேனின் செல்வாக்கால் சீர்குலைந்த இழைகளை சரிசெய்ய முற்படுகிறார். அவர் தற்காலிக முரண்பாடுகளுக்கு செல்லும் போது மற்றும் முக்கிய தருணங்களின் எதிரொலிகளை சந்திக்கும் போது எதிர்பாராத விளைவுகள் இல்லாமல் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு தேவையான நுட்பமான சமநிலையை தேலர் குமார் உணர்ந்தார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் அவரை துல்லியமாக வழிநடத்துகின்றன. தற்காலிக நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கின்றன. ஆயினும் கூட தற்காலிக பிளவுகளின் நிழலில் பதுங்கி இருக்கும் ஷேடோபேனின் மோசமான இருப்பு தீவிரமடைகிறது. தேலர்குமார் சரி செய்ய விரும்பும் இடையூறுகளை சுரண்ட முயற்சிக்கிறார். காலப்போக்கில் நாகாவின் தேர்ச்சி பண்டைய எதிரிக்கு எதிரான இறுதிப் போரில் நாகா வேட்கையின் உச்சக்கட்ட தீர்மானத்திற்கான களத்தை அமைக்கிறது. படி 9 குரோனிகல்ஸ் கன்வெர்ஜ்டு. குரோனோலாக் உடன் ஆயுதம் ஏந்திய தெலர்குமார் ஷேடோபேனை எதிர்கொள்வதற்கும் சமர்லோக்கின் விதியை மீண்டும் எழுதுவதற்கும் உறுதியான காலத்தின் சிக்கலான நாடாவை நெசவு செய்கிறார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் பண்டைய தீர்க்கதரிசனத்தின் முக்கிய தருணங்களில் அவரை வழிநடத்துகின்றன. விதி மற்றும் சுதந்திரமான விருப்பத்திற்கு இடையிலான சிக்கலான நடன யுத்தை வெளிப்படுத்துகின்றன. தெலர்குமார் தற்காலிக பகுதி களை கடந்து செல்லும் போது அவர் தனது கடந்தகால சோதனைகள் மற்றும் எதிர்கால சவால்களின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறார். ஒவ்வொரு முடிவும் செயலும் காலக்கெடுவில் எதிரொலிக்கிறது. நாகா தேடலின் முடிவை வடிவமைக்கிறது. மழுப்பலான ஷேடோபேன் இடையூறுகளை உணர்ந்து தெலர்குமாரின் முன்னேற்றத்தை தடுக்க தற்காலிக மாறுபாடுகளை அனுப்புகிறார். டெம்போரல் நெக்சஸுக்குள் ஒரு உச்சக்கட்ட மோதலில் தெலர்குமார் ஷேடோபேனை எதிர்கொள்கிறார். அதன் தீய வடிவம் நேரத்தையும் இடத்தையும் தாண்டியது. சமர்லோக்கின் தலைவிதி சமநிலையில் தொங்குவதால் போர் பல சகாப்தங்களில் விரிவடைகிறது. குரோனோலாக் ஏதெரியாவின் சாராம்சத்துடன் துடிக்கிறது. போராட்டத்தில் ஒரு மையப்புள்ளியாகிறது. இது ஷேடோபேனின் கையாளு தல்களை எதிர்கொள்ள தெலர்குமாரை அனுமதிக்கிறது. நாகா அடிப்படை கலை பொருட்கள் மற்றும் குரோனோ லாக்கின் சக்தியை பயன்படுத்துவதால் தற்காலிக பிளவுகளின் துணியே நடுங்குகிறது. புத்திசாலி தனத்தின் எழுச்சியில் தெலர்குமார் தற்காலிக சமநிலையை அடைகிறார். ஷேடோபேனின் செல்வாக்கை அகற்றி சமர் லோக்கின் காலவரிசைக்கு நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறார். கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் இப்போது அமைதியாக நாகாவின் வெற்றியை கூறுகின்றன. தற்காலிக பிளவுகள் மூடப்படும் போது தேலர்குமார் வெற்றி பெற்று உண்மையான நாகவலோக அடிப்படை கலைப்பொருட்கள் இப்போது இணையற்ற ஒற்றுமையுடன் எதிரொலிக்கின்றன. அவை தனிம நெக்சஸின் மறுசீரமைப்பை குறிக்கின்றன.
சமர்லோக் புதிய அமைதியில் மூழ்குகிறார், மேலும் நாகா தேடலின் எதிரொலிகள் தெலர்குமாரின் அசைக்க முடியாத ஆவி மற்றும் ஏதெரியாவின் நீடித்த மரபுக்கு சான்றாக எதிரொலிக்கிறது. படி 10. நித்திய நல்லிணக்கம். தேலர்குமார் ஷேடோபேன் மீது வெற்றி பெற்று எலிமெண்டல் நெக்சஸை மீட்டெடுத்ததால் உண்மையான நாகவலோகமாக நிற்கிறார் சமர்லோக். மீண்டும் இணைந்த படிகத்தின் இணக்கமான பிரகாசத்தில் குளித்து செழிப்பு மற்றும் அமைதியின் சகாப்தத்தை காண்கிறார். தேலர்குமாரின் தியாகத்திற்கும் துணிச்சலுக்கும் நன்றியுள்ள சமர்லோக் மக்கள் அவரது வெற்றியை கொண்டாடுகிறார்கள். இப்போது ஒற்றுமையின் சின்னமாக விளங்கும் கிறிஸ்டல் சாம்ராஜ்யத்தின் ஒரு காலத்தில் நிழலாடிய மூலைகளை ஒளிரச் செய்யும் அமைதியான பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறது. தேலர்குமார் தனது கடினமான பயணத்தை பிரதிபலிக்கும் போது கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் ஒரு ஆழமான உண்மையை எதிரொலிக்கின்றன. நித்திய நல்லிணக்கத்திற்கான தேடலானது ஒரு தொடர் முயற்சியாகும். இப்போது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் நாகா சமர்லோகத்தை பாதுகாப்பதற்கும் அடிப்படை சக்திகளுக்கு இடையேயான பிணைப்பை வளர்ப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அவரது செயல்கள் விதியின் புதிய நாடாவை பின்னியிருப்பது தெலர்குமாருக்கு தெரியாது. நாகா தேடலின் எதிரொலிகள் சமர்லோக் முழுவதும் மட்டுமல்ல, மாய பகுதிகளிலும் எதிரொலிக்கின்றன. கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் எதிர்பாராத சவால்கள் மற்றும் சொல்லப்படாத சாகசங்களுடன் பின்னிப்பிணைந்த எதிர்காலத்தை குறிக்கிறது. நாகா குவெஸ்ட் சீசன் 1 முடிவடைந்த நிலையில் ஒரு புதிய அத்தியாயம் காத்திருக்கிறது. கிறிஸ்டலின் கிசுகிசுக்கள் ஒரு வலிமையான எதிரியின் தோற்றத்தை கிண்டல் செய்கின்றன. ஒரு அண்ட ஏற்றத்தாழ்வு புதிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. இப்போது ஏதெரியன் வலிமையின் கலங்கரை விளக்கமாக திகழும் தெலர்குமார் அறியப்பட்ட பகுதிகளுக்கு அப்பால் ஒரு பயணத்திற்கு தயாராகிறார். இது நாகா குவெஸ்ட் கிறிஸ்டல் ரெக்கவரியின் சீசன் 2 இல் சமர்லோக்கின் விதியை வடிவமைக்கும் பயணம்.